தங்கம் பெண்கள் அணியலாமா அணியக்கூடாதா? அணியலான்னு சொன்னாலும் தங்க வளையல் அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க. நசாயில இது ஒரு ஹதீஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அது உங்களுக்கும் இலங்கைக்கும் சர்ச்சையா இருக்குன்னு வேற சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் தடுக்கப்படல, தங்கத்தை அணிவது தடுக்கப்பட்டிருக்கிறது. தங்க பிஸ்கெட்டை வாங்கி வாங்கி பீரோவில் பூட்டிக்கிட்டு தடுக்கப்படல. நீங்க என்ன செய்யலாம்? காசுக்கு பதிலா ஆண்கள் தங்கத்தை பிஸ்கெட்டா வாங்கி வச்சுக்கிறது தடையா இருந்தா அது தடை கிடையாது. அல்ல தங்க நகையை வாங்கி வளையலும் செயினுமா வாங்கி அணியாம நீங்க பூட்டி சொத்தா வச்சுக்கிறதுக்கு தடை இருக்கான தடை இல்லை. தங்கம் வச்சுக்கிறதுக்கு தடை இல்லை. தங்கத்தை ஒரு முதலீடாக செய்து அதை நம்ம சேமித்து வைத்துக் கொள்வதற்கு தடை இல்லை. ஆண்கள் அணிவதற்கு தடை இருக்கிறது. ஆண்கள் என்ன செய்யலாம்? அணியக்கூடாது. ரசூலுல்லாஹ் அணிஞ்சாங்க. தங்கத்தையும் பட்டையும் காட்டி இந்த இரண்டும் என்னுடைய உம்மத்தில் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் நம்ம ஆண்கள் என்ன தங்க மோதிரமோ தங்க செயினோ போடக்கூடாது. தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள பிளாட்டினம்லாம் கூட போடலாம். வழங்குதா? பல கோடி மதிப்புள்ள வைரக்கல்ல கூட வச்சு ஒரு பிளாட்டினத்தில் போட்டு மோதிரமா போடலாம்னா போட்டுக்கலாம். விலைக்கா வேண்டியதில்லை. தங்கம் தான் கூடாது. எது கூடாது? தங்கத்தில் எந்த ஒரு ஆபரணத்தையும் ஆண்கள் மாத்திரம் போடக்கூடாது. வேற எந்த உலோகத்தில் வேண்டுமானால் நீங்க நினைச்சுக்கலாம். தங்கத்தை விட மதிப்பு கூடுன உலோகமா இருந்தாலும் சரி, தங்கத்தை விட விலை மதிப்பு கம்மியா உள்ள உலோகமா இருந்தாலும் சரி, வேற கற்கள் வகையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நகைகள் அணியலாமான்னு கேட்டா இந்த ஹதீஸிலேயே அது வந்துருச்சு. பெண்கள் நகை அணிவதற்கு எந்த தடையும் கிடையாது மார்க்கத்தில். அது முழுக்க முழுக்க என்ன இருக்குது, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இலங்கையிலிருந்து சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஹதீஸை ஏற்குமாறா விளங்கி கொண்டு அவங்க ஒரு ஆர்டிகல் மாதிரி போட்டு இலங்கையில தங்க நகை அணியக்கூடாதுன்னு பெரிய பித்தனா பண்ணி விட்டு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கிறுக்குத்தனமா ஹதீஸை போட்டு இருட்டடிப்பு செஞ்சு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு அர்த்தம் பண்ணி இந்த மாதிரி குழப்பி இருக்கிறார்கள் போட்டு நம்ம onlinepj.com நம்முடைய வெப்சைட்ல இணையதளத்தில் ஆண்கள் தங்க நகை அணியலாமான்ற ஒரு தலைப்புல அவங்க எத்தனை வாதங்கள்லாம் எடுத்து வைத்தார்களோ, நிறைய வாதங்கள் வைக்கிறாங்க. ஒண்ணுமே சல்லிக்காசு பெறாத வாதங்களா இருக்கிறது. அப்படி இந்த மறுப்பு கொடுத்த பிறகு அதுல அந்த மறுப்புக்கு அவர்கள் இன்று தேதி வரைக்கும் மறுப்பு கொடுக்க முடியல. அவங்க ஒரு மறுப்பு போடுறாங்க, நம்ம ஒரு மறுப்பு போடுறோம்னா நம்ம மறுப்பு கடைசியா நிக்கிறது. அதுக்கு அவங்கள்ட்ட என்ன வரல, ஆன்சர் வரல. ஆனால் நாங்கள் தவறு சொல்லிவிட்டோம் பகிரங்கமா ஒத்துக்கலையே தவிர பதில் சொல்லல. இந்த மாதிரியாக முழுமையாக அவங்க என்னென்ன வச்சாங்க, என்னென்ன வாதங்கள் வச்சோங்கிறது அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட நிறைய டீட்டெயில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, நம்ம onlinepj.comல போய் தங்க நகைன்னு டைப் பண்ணீங்கன்னா, டைப் பண்ணி தேடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் அப்படி உங்களுக்கு கொண்டாந்து காட்டும். அல்லது உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக எழுத்து வடிவில் தேவைன்னு போட்டீங்கன்னா, இந்த பதில் எங்களுக்கு எழுத்து வடிவில் வேணும் என்று ஒரு போஸ்ட் கார்டு போட்டீங்கன்னா அது எழுத்தா பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அவங்க என்ன வாதம் பண்ணாங்க, 5-6 ஹதீஸ்களை வைக்கிறாங்க. ஒன்னு நசை மட்டும் இல்ல, நிறைய 5-6 ஹதீஸ்களை வைக்கிறாங்க. ஒன்னோட ஒன்னு அர்த்தம் செஞ்சுக்கிட்டு அதை வளைச்சுக்கிட்டு பிராக்கெட்லாம் போட்டு இல்ல அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நினைஞ்சாங்க. அந்த ஆய்வு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கடுமையான முறையில் மறுப்புலாம் கொடுத்திருக்கிறோம். அதுல என்ன ஒன்னே ஒண்ணு இருக்குன்னு கேட்டா, பெண்கள் நகை அணிவதற்கு தடை இல்லை. ஆனா ஒரு தடை இருக்குது. என்ன தடை? அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அலங்கரிக்க கூடாது என்று நமக்கு என்ன இருக்கு, மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அது எந்த விதமான தங்கத்துக்கு மாத்திரம் இல்ல. ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு சபையில் உட்கார முடியுமா? ஒரு பெண்கள் போட முடியாதுங்க. லிப்ஸ்டிக்கே கூடாது கிடையாது. வீட்டுக்குள்ள புருஷனோட இருக்கும்போது லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்நிய ஆண்களோட வரும்போது அப்படி போட்டா என்னவாக? இது ஒரு அலங்காரம், கூடுதலான ஒரு அலங்காரம். அலங்காரத்துக்கு எல்லாம் என்ன சொல்றான் குர்ஆன்ல, உலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, பெண்கள் முஸ்லிமான பெண்கள் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாமா லஹரமின்ஹா, வெளிப்படையாக தெரிகிறதை தவிர, ஆடையை தவிர. ஆடைந்து ஒரு அலங்காரம் இருக்குல்ல, அது புர்கா பட்டம், அது ஒரு அலங்காரம் தானே. அதை தவிர தெரிஞ்சே தீர வேண்டிய அந்த டிரெஸ்ஸை தவிர மற்ற எல்லா அலங்காரங்களையும் அவங்க என்ன செய்யணும், மறைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் மறைத்துக் கொள்ளணும்? ஒரு லிஸ்டே எல்லாம் போறோம். உங்க கணவன்மார்கள், உங்களுடைய சகோதரன்மார்கள், உங்களுடைய தகப்பன்மார்கள், உங்களுடைய சகோதரனுடைய பிள்ளைகள், உங்க சகோதரியுடைய பிள்ளைகள், இப்படின்னு போட்டு என்ன செய்யறாங்க, ஒரு பட்டியலை போட்டு இவங்களை தவிர
மற்றவங்க முன்னாடி நீங்க அலங்கரித்துக் கொண்டு இருக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால நீங்கள் வளையல் மாதிரி நிறைய அடுக்குனீங்க என்று சொன்னா வளையல் அடுக்கிற தப்பு இல்ல. வெளியே வரும்பொழுது இந்த மாதிரி நம்ம போடுற ஆம்பளை மாதிரி ஒரு ஃபுல் ஹேண்ட் சட்டையை போட்டு பட்டனை போட்டுக்கிட்டீங்கன்னா அது உள்ள இருந்துக்கிற போது வணங்குதா. அதுக்காண்டி கலட்டிட்டு வச்சுட்டு வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அலங்காரம் தானே அது. ஒரு நகையோட போட்டு ஒரு கையை பாக்குறதுக்கும் வெறும் கையை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுல ஒரு கவர்ச்சி வருமா இல்லையா? அதுக்கு தானே போடவும் செய்யறாங்க. இல்ல ஒண்ணுமில்ல அதுக்கு அடிக்கிறதா செய்வாங்க. அது ஒரு 1/2 கிலோ 100 கிராம் 200 கிராம் கைக்கு வெயிட் தானே தேவையில்லாம எதுக்காண்டி இதை போடுறாங்க? அது ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் போடுறாங்க. அது மாதிரி என்ன கழுத்து நிறைய ஒன்று போட்டுட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் வெறி சபைகளுக்கு வரும்பொழுது வீடுகளுக்குள்ள இருக்கும்போது எப்படி போட்டுட்டீங்க, வெளியே வரும் பொழுது அதெல்லாம் உள்ள போட்டு என்ன செய்யணும், ஒரு பட்டன் மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உள்ளுக்கு இருந்துட்டு போகுது. அதுதான் போடவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதுக்காக வேண்டி அலங்கரிக்க கூடாதுன்னு தடை இருந்துச்சுன்னு சொன்னா போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? கணவனுக்கு முன்னாடி அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க, பாப்பாக்கு முன்னாடி அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பிமார்களுக்கு முன்னாடி அலங்காரமா இருப்பாங்க, மாமாவுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க. அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? மார்க்கத்தில் அனுமதிச்ச ஒன்ற அந்த மாதிரி இதெல்லாம் இது மாதிரி காரணம் வச்சு போடக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் அலங்காரம் பண்றது வந்து தங்கத்துக்கு மாத்திரம் இல்லையே, வெள்ளியா இருந்தா கூட தான் கூடாது, அலங்கரிச்சிட்டு வந்தா தான் கூடாது. வேற பிளாஸ்டிக் மெட்டீரியல்லே போட்டு அலங்கரிச்சிட்டு வந்தா என்ன செய்யாது, கூடாது. ரோஸ் பவுடர் பயங்கரமா பூசிட்டு வந்தா தான் அதுவும் தான் அலங்காரம், அதுவும் தான் கூடாது. அது கூடாது. எப்ப கூடாது? அது மாதிரி வெளியே வருவதுதான் கூடாது. அது போடுவதே கூடாதுன்னு சொல்லுவீங்களா? வீட்டுக்குள்ள எப்படி இருந்தா அலங்காரமா இருக்கலாமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அலங்காரம் செய்வதற்கு நீங்கள் வரும்போது ஒரு சபையில கல்யாணம் காட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அணிந்திருக்கிற நகைகள் அதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது. முகத்துல உள்ள வந்து அடையாளங்கள் சாதாரணமா ஒரு பவுடர் என்ன பிசுக்கிட்டு போட்டா அது அலங்காரத்தில் வராது. அதெல்லாம் மிஞ்சிற விதமாக அப்படி ஜிகுனா மாதிரி இப்படி பவுடர்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டைப்பா வர்றாங்கல்ல, அதெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டோட வச்சுக்கிறங்க. அதெல்லாம் போட்டு என்ன செய்யுங்க, உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமே தவிர ஒரு சபைகளுக்குள்ள வேணாம். அதான் மார்க்கத்தில் உள்ளது. நீங்க ஒரு போஸ்ட் கார்டு போட்டா அந்த ஆர்டிகள் உங்களுக்கு நினைச்சுவாங்க ஃப்ரீயா, உங்களுக்கு ஒரு அஞ்சல் அட்டை போட்டா போதும். இப்போ அட்ரஸ் எழுதி கொடுத்தா கூட போய் அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப கூட அட்ரஸ் எழுதி அவர்கிட்ட கொடுத்துருங்க, நாளைக்கு உங்களுக்கு தகவல் நாளை கழிச்சு வந்துடும் இன்ஷா அல்லாஹ்.